ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சர்வேஷ்க்கு பீடியாட்ரிஷியன் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுங்க. ரெகுலர் ஃபாலோஅப் தான். போயிட்டு வந்துட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி கோவக்கீரை தாங்க வந்து பண்ண போகிறோம். கோவக்கீரை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. கொடி மாதிரி தான் இருக்கும். இலையை மட்டும் பிச்சு எடுத்துட்டாலே போதும். அதில் 2 கோவக்காய் கூட இருந்தது. கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா கீரையை வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தும் போது நம்ம கடைய தேவையில்லை. அது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மசிஞ்சு வந்துக்கும். கூடவே 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேக வச்சு பருப்பையும் சேர்த்து லைட்டாக கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்ஸ்டன்ட் மாங்காய் ஒரு கதாங்க பண்ண போகிறேன். இந்த மாங்காவும் எஸ்பியில் தான் வாங்கிட்டு இருந்தது. நல்லா புளிப்பாக நம்மூர் மாங்காய் மாதிரியே இருந்துச்சு. உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் மாங்காய் கட் பண்ண ஆரம்பிச்சுலேருந்தே ஒருத்தர் பக்கத்துலேயே தாங்க நின்றுருக்கா, நகரவே இல்லை. அவனுக்கு டெம்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சீக்கிரமாக சாப்பாடு போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஈக்குவலாக மாங்காய் வச்சு சாப்பிட்ருந்தான். ஸோ சூப்பராக கோவக்கீரை கடையிலோட மாங்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது.